Hi Swami, hi Bala, hi. Hi Krishna, hi Bala. சொல்லுங்க பாலா, வெல்கம் வெல்கம். எல்லாரும் சாப்பிட்டீங்களா? திருக்குமரன், சுதாகரன், வஞ்சி, வாங்க வெல்கம். சங்கர், வெல்கம் வெல்கம். திருக்குமரன், வாங்க வாங்க வாங்க. என்ன செல்லம் ரொம்ப பிஸி தான் சுவாமி, பிஸி தான். நான் இப்போ தான் வீட்டுக்கு வந்தேன் சுவாமி. என்ன செல்லம் ரொம்ப ஆமாண்டா. ஏகே பாராளி முழை அக்பரா, அக்பர் லிங்கமா இல்லை என்ன பேர்னு தெரியலையே. ஆறுமுகம், ஹாய் ஆறுமுகம். வசந்தகுமார், ஹாய் வசந்த். என் நெஞ்சில் குடியிருக்கும் பேரழகி வசந்த். அப்படியா, உங்கள் நெஞ்சில் குடியிருக்கிறேனா? சூப்பருங்க. ஏங்க அந்த நெஞ்சு முடியெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணுங்கங்க, வழியே தெரிய மாட்டேங்குது, அடைச்சிக்கிட்டு இருக்கு. எம் முரளி, ஹாய் முரளி, ஹாய். கமெண்ட்ஸ் பண்ணுங்க காய், கமெண்ட்ஸ் பண்ணுங்க. லைக், சப்ஸ்கிரைப், ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. சிப்பி 922 குடைக்கல் மழைக்கு ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பார்க்குறவங்க மறக்காம லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முகமது, ஹாய் முகமது. தங்கி லைவ்ல இருந்தீங்க தான் அக்கா, புரியல. தங்கி இருந்தனா லைவ்லையா? புரியல முகமது. தினேஷ், ஹாய் தினேஷ். ப்ளீஸ் ட்ரை டிரான்ஸ்பரண்ட் ட்ரெஸ் இருக்கே, ஏன் நான் ட்ரை வேறு பண்ணணும்? நம்மளோட சேனலே அப்படிதான். வந்து ஜாயின் பண்ணி உள்ளே வந்து பாருங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன், அதான் தெரியல உங்களுக்கு. தினேஷ், ஹாய் தினேஷ், ஹாய் ஹாய். ஆனந்த், ஹாய் ஆனந்த். யார்? நான் அது ஃபேக் ஐடி முகமது, ரிப்போர்ட் அடிங்க. நான் யூடியூப்பில் மட்டும்தான் இருக்கேன். செல்லம், நேற்று நைட்டு 3 வரை வெயிட் பண்ணேன் பட்டோ. ஆமாம், தூங்கிட்டேன், அப்படியே தூங்கிட்டேன் சுவாமி, முடியல. ஒரு மெம்பர்ஷிப் லைவ்லேயே டயர்ட் ஆயிடுச்சு எனக்கு. 2 சேனல் இல்லையா, அதான் டயர்ட் ஆயிடுச்சு. காய்ஸ், ஃபஸ்ட் டைம் சேனலை பார்க்குறவங்க லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹாய்மா. ஸ்டில் ஷிஃப்டிங் ஒர்க்கு கோயிங் ஆன். சூப்பர் சூப்பர் சூப்பர். எப்படி அவ்வளோ பொருள் அதிகமாக இருக்கா? அவ்வளோ பொருளா? கூட இந்த பேக்கேஜிங் மாதிரி பேக்கர்ஸ் அவங்கள மூவ் பண்ணியிருக்கீங்களா எப்படி? மஞ்சாயராமன், என்ன பேரோ, ஜெயம், அவ்வளோதான். ஜெயராம். அப்புறம் மறுபடியும் ஒரு எண்ணெய். இதெல்லாம் யாராலையுமே இந்த மாதிரி வச்சுருந்தீங்கன்னா புரியாது. ஒன்று ஜெயராம்னு வைங்க, ஒரே நேம் வைங்க. எத்தனை பேர் மாற்றணும்? போயிட்டு மேலே வந்து நேம் சேஞ்சஸில் போயிட்டு டக்குன்னு நேமை வந்து அழகாக மாற்றுங்க. அப்போ தான் உங்களை யாருமே நினைவு வச்சுக்க முடியும். நெக்ஸ்ட் டைம் கமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட பேரை வந்து ஒருத்தர் ஞாபகம் வச்சுருக்கணும்னா ஃபஸ்ட்டு உங்களோட நேம் வந்து ஒரு அட்ராக்ஷனாக இருக்கணும். அதே சமயம் கூப்பிட்ற மாதிரி ஷார்ட் ஃபார்மில், அதாவது ஷார்ட் வேர்டாக வைக்கணும். ஹாய் காவ்யா, ஹாய், வெல்கம் வெல்கம். முகமது, ஹாய் நிலா. பால்வழிய முகமாயுது, அடாடா. ஹாய் நிலா. அப்புறம் வந்து மாஸ்கை ரிமூவ் பண்ணுங்க. செல்லோ, லைக் சப்ஸ்கிரைப் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. சாப்பிட்டீங்களா எல்லாரும்? என்ன லஞ்சு கைஸ் உங்கள் வீட்டில்? என்ன சாப்பாடு இன்னைக்கு? மேலே கீழே சேர்த்து தான் சொன்ன. அட கிறுக்கு பயப்புள்ள. எனக்கு மட்டும்தான் இப்படி எல்லாம் கமெண்ட்ஸ் பண்ணுறீங்களா, இல்லை வளைச்சி யூடியூப் ஃபேமிலிஸ்க்கு எல்லாருக்குமே இப்படி தான் பண்ணுறீங்களானே தெரியலையே. எப்படித்தான் சமாளிக்கிறாங்களோ. அது சரி, இப்படிப்பட்ட ஆட்களுடைய கமெண்ட்ஸை சமாளிக்கிற அளவுக்கு எங்கள் உடம்புல தெம்பு தைரியம் இருக்குடா. நீங்கள் எப்படி வேணாலும் கமெண்ட்ஸ் போடுங்க, அசரவே மாட்டோம்ல. யூடியூபர்ஸ் நாங்கள் யாருமே உங்களுடைய கமெண்ட்ஸுக்கெலாம் நாங்கள் அசரவே மாட்டோம் காய்ஸ், அசரவே மாட்டோம். சாப்பிட்டு உடம்புல தெம்பை ஏற்றுறமோ இல்லையா, உங்களுடைய கமெண்ட்ஸுக்கு ரிப்ளை பண்ணுறதுக்கே நாங்கள் தெம்பை ஏற்றி வச்சுருக்கோண்டா. இத்தாங்க இவங்க கஷ்டம். உனக்கு என் கமெண்ட்ஸ் கண்ணுக்கு தெரியும். சொல்லுங்க நாடார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா நாடார்? நான் ஆல்ரெடி கிறுக்காயிட்டேன் உன்னால.
எக்ஸ்பீரியன்ஸ்டு. ஆமாம், கிட்டத்தட்ட 3 இயர்ஸ் இந்த லைவில் நான் பார்க்காத கமெண்ட்டு கிடையாது கைஸ். நான் பார்க்காத ஸ்டார்டிங்கில் தான் சொல்லிட்டாங்க அழுத லைவெல்லாம் பாருங்களேன். எனக்கே இப்போ சரி என்னாலே பார்க்க முடியல அந்த லைவெல்லாம். அதே மாதிரி தான் ஃபேக் ஐடி போட்ட புதுசில் நான் அப்படியே தினம் சாப்பிடாம உட்காந்து அழுகிறது, என்னென்னமோ சூசைட் அட்டம்ப்ட் இதெல்லாம் பண்ணி ரொம்ப. இப்போ என்ன ஆகி போச்சுன்னா, பார்த்துக்கலாம்டா, என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம்டா அப்படின்ற ஒரு தெம்பு தைரியம் வந்து போச்சு இப்போ. அதுவே பழகிடும் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி. கைஸ், லைக் சப்ஸ்கிரைப் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. சிப்பி922 கொடைக்கால் மழை நம்ம யூடியூப்பில் மட்டும்தான் நம்ம சேனல். வேறு எங்கேயாவது பார்க்குறீங்க அப்படின்னா ஃபேக் ஐடி. நோ டேங்கோஸ், நோ ஃபேஸ்புக், நோ இன்ஸ்டாகிராம், நோ ட்விட்டர், அப்புறம் என்னடா நோ டெலிகிராம். இது அத்தனையும் ஃபேக் ஐடி. சரியா? ஹலோ மேடம், நான் இன்னும் சாப்பிடல, பாய்மா. லைக்கு போட்டுட்டு போகிறேன். ஏன் போகிறேன்னா சொல்லாத, போயிட்டு வரேன்னு சொல்லு. பரவாயில்ல, இருக்கட்டும் சரோம்மா, நீங்கள் போய் சாப்பிடுங்க. நானும் சாப்பிட செம்மையாக பசிக்குது. அடுப்பில் சாப்பாடு போட சொல்லியிருக்கேன். இனிமேல் தான் போய் சாப்பிட்ணும். இப்போ தான் வீட்டுக்குள்ளே வந்தேன் சரோக்குட்டி. இப்போ தான் வந்து 2 மணிக்கு வந்துட்டு லைவ் ஸ்டார்ட் பண்ணேன். ஃபஸ்ட்டு சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். என்னன்னு தெரியல, வியூஸே நகரவே இல்லை. கட் பண்ணி மறுபடியும் ஆன் பண்ணி பார்த்தேன். ஒரு அணுவும் அசையில். ஓகே, நம்ம செகண்ட் சேனலுக்கு வந்துடலான்ட்டு உடனே செகண்ட் சேனலை ஆன் பண்ணிட்டேன். ஹாய் நிலா, ஹாய் சங்கர், ஹாய் யாஷ். யாஷ், எல்லாம் உங்கள் வீட்டில் என்னென்ன லஞ்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்க. யாஷ், டாட்டா பாய். ஏன் போகிறீங்க? இப்போ தான் வந்தீங்க. ஷங்கர், ஹாய் ஷங்கர். ஷங்கர், என்ன பண்ணிகிட்ருக்கீங்க மஸ்கட்டில்? கமெண்ட்டை பண்ணுங்கடா. நல்ல கமெண்ட்ஸ் வந்து நான் ஸ்பீடாகவே பார்த்து பழகிட்டேன். இப்படியெல்லாம் கண்ணு கெட்டின தூரம் வருது அப்படின்னா நான் லைவ்லேயே உட்கார மாட்டேன் சொல்லிட்டேன். ஹாய் சஞ்சீவ்னு சொல்லுங்க. டார்க்கு, ஹாய் டார்க்கா. தமிழ், ஹாய் தமிழ். என்ன லைக்கு வரலை? லைக் போடுங்க காய், டபுள் டேப் பண்ணு. வியூஸ் கம்மியாக இருக்குல்ல சங்கர். நைட்டு விழுத்து இருந்தால் என்னென்ன நோய் வரும் தெரியுமா? நீ தேவையில்லாத வேலை பார்த்துக்கிட்டு இருக்க. இது சரியாகவே 5 வருடம் ஆகும். அது வந்து போச்சு. 1 இயராக டேப்லெட்டு சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்கேன். இந்த லட்சணத்தில் மாஸ்க் வேற ஒரு பக்கம். அஸ்வின், என்னென்ன யூஸ் அப்படின்னு கேட்குறீங்களா? உங்கள் யூஸுக்கு தகுந்த எல்லா யூஸும் இதில் இருக்குது. நீங்கள் என்ன சோறு குழம்பு ஆக்கிறதுக்காக ஜாயின் பண்ணி பார்க்க போகிறீங்க? நீங்கள் எதிர்பார்க்குற யூசேஜ் இந்த மெம்பர்ஷிப்புக்குள்ளே யூசேஜாக இருக்கு. யூ ஆர் பியூட்டிஃபுல். தேங்க்யூ டார்க்கா. லீவு இப்போ தான் எழுந்தேன். இங்கே டைமு 12:25 PM. சூப்பர். சாய் பிரசாத், எல்லாம் பெரிய பெரிய யூஸு அடித்து விளையாடலாமா? எவ்வளோ பெரிய யூஸ் எல்லாம் இதற்குள்ளே இருக்குமா? அந்த அளவுக்கு யூஸு ஒன்றால் அடித்து விளையாட முடியுமா? உடம்புல தெம்பு இருக்கா? ஃபஸ்ட்டு பாடி கண்டிஷன் இப்போ எந்த ரேஞ்சில் இருக்கு? என்ன ரேஞ்சில் இருக்கு? சுண்டு விரல் இப்படி டச் ஆனதுமே பாடியில் வந்து பவர் அப்படி கரண்ட் அங்கங்கே பாயிடும். அந்த அளவுக்கு உன்னால் முடியுமா? அப்போ ஜாயின் பண்ணிக்கோ. ஐம் ஃப்ரம் யூஎஸ்ஏ. ஓ சூப்பர் 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 டார்க்கு. என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அங்கே? ஒருக்கா இல்லை அங்கேயே ஃபேமிலியே செட்டில்டா? எங்கள் வீட்டில் கொசு, ரசம், கருப்பாம்பூச்சி, கருமம். அஸ்வின் ப்ரோ, நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க? அது பார்க்கலாம், ஜாயின் பண்ணுங்கள். கடுப்பாக இருக்குது. இனி தானே சமைக்கணும் தானே. நான் நேற்று பிரியாணி செஞ்சுட்டேன், இன்றைக்கும் சேர்த்து. அது இப்போ எடுத்து ஃப்ரிட்ஜில் வெளியே வச்சாச்சு. இனிமேட்டு சுட வச்சு சாப்பிட்ற வேலை மட்டும்தான். அடுப்பில் சுட வைப்பாங்க. நான் அதுக்கு ஒரு 20 நிமிஷம் லைவ் முடிச்சுட்டு சாப்பிட போயிடுவேன். ஃபஸ்ட்டு டைம் சேனலில் பார்க்குறவங்க மறக்காமல் டபுள் டாப் பண்ணி லைக்கு, சப்ஸ்கிரைப், ஆல் பட்டன் கிளிக் பண்ணிவிடுங்க. சிப்பி922 கொடைக்கால் மழை நம்ம யூடியூப்பில் தான் நம்ம சேனல். கமெண்ட் தெரிய மாட்டேங்குது. டைமர் தான் மெசேஜ் பாருங்களா, தூக்கமே வர மாட்டேங்குது. ஓகேடா. எப்போ லஞ்ச்? தோ இனிமேட் தான். எப்போ டச் பண்ணவா? எப்படி வேணாலும் டச் பண்ணுங்க. டச்.
ஓ ஓ சொண்டு சுண்டு விரல் பட்டதுல சூடு ரொம்ப ஏறுதடி. ஓ சுண்டு விரல் பட்டதுமே சூடு ரொம்ப ஏறிடுச்சு. அப்படியா மாமா? ஆஹா, சுண்டு விரலுக்கே ஏறி போச்சுன்னா இந்த கட்டை விரல் இருக்கு, ஆள்காட்டை விரல் இருக்கு, மோதிர விரல் நடு விரல் இருக்கு, அப்புறம் இந்த விரலுக்கு என்னடா சொல்லுவாங்க? இதுதான் மோதிர விரலா? இத்தனை விரல தொட்டா அவன் கண்டிஷன் என்ன ஆகிறது? ஐயோ, நினைக்கும் போது இங்க புல் அரிக்குது. ஹாய் நியா, ஹாய் நியா. மாஸ்க் ரிமூவ் பண்ண முடியுமா ப்ளீஸ்? சாரிங்க, முடியாதுங்க. நைஸ் ட்ரெஸ்ஸு பட் யூ லுக் பியூட்டிஃபுல் இன் சாரி. ஓகே சுச்சி, ஓகே சுச்சி. கடவுள் நைட்டு ஓய்வு எடுக்க இரவு தூக்கம் தந்திருக்காரு, மூளை ரெஸ்ட் எடுக்கணும். கரெக்டு தான் நாடார், கரெக்டு தான். ஒரு 2 மந்த்துக்கு தான். அப்புறம் நான் கொஞ்சம் லைவெல்லாம் அசால்ட்டாக கொஞ்சம் அப்படியே விட்டுடுவேன். ரொம்ப மெனக்கிட மாட்டேன். தேவைகள் இருக்குது, நம்ம கொஞ்சம் மெனக்கிடுறோம், அவ்வளோதான். தேவைகள் பூர்த்தியானது நானே கொஞ்சம் அப்படியே ஸ்லோ பண்ணிடுவேன். 12 மணியோட சேனல் லைவ் எல்லாம் முடிச்சிடுவேன். ஒரு 7:30 போல் ஒரு சேனல் லைவ் முடிச்சுட்டு அடுத்தது அப்படி 10 o'clock போல் முடிச்சுட்டு 11, 12க்கெலாம் தூங்கிடுவேன். இன்னொரு 2 மந்த்துக்கு மட்டும்தான். அதுக்கப்புறம் நான் அப்படியே ஸ்லோ அப்படியே கொஞ்சம் இது பண்ணிக்குவேன். ரீல்ஸில் என்னுடைய வேகத்தை ஃபுல்லாக ரீல்ஸில் காட்ட ஆரம்பிச்சிடும். லைவில் காட்டுவேன் 12 மணிக்குள்ளேயே. ஹாய், ஹவ் ஆர் யூ? டாப் ஸ்டார் வெல்கம், வாங்க, எப்படி இருக்கீங்க? ஹாய் ஏடி, எல்லா லைக்கும் போட்டு ஆச்சுமா டேக்கர். ஓ வலிக்குது. காய்ஸ், லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. சிற்பி 922 குடைக்கல் மழை யூடியூபில் மட்டும். வாவ், அஸ்வின் கிருஷ்ணா, வெல்கம் டு கோல்டு. இதில் ஒன்றில் ஜாயின் பண்ணி உள்ளே பார்த்துருத்தாங்கோ, அதுக்கப்புறம் நீ அப்கிரேட் பண்ணிக்கோ பெரிய ஆக்சஸில், ஓகேவா? இதுவே பிடிச்சிச்சின்னா இதிலே ஸ்டாண்டர்ட் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு இன்னும் நெக்ஸ்ட் லெவல் வேணும்னா அப்புறம் அப்கிரேட் பண்ணிக்கலாம். நான் உள்ளே வந்தது ஷோ ஒரு தடவை பார்த்துக்கோ. சிற்பி 922 குடைக்குள் மழை யூடியூபில் மட்டும் நம்ம சேனல். இல்லை அப்படியே மின்னல் மாதிரி அப்படியே ஒன் சைடு இப்படி மினுக்குன்னு போச்சு. ஏதோ கேஸ் ஃபார்ம் ஆகிருக்கும் போல இருக்கு. என்ன ஆச்சு பேபி? அதான் திடீர்னு அப்படியே ஒரு மாதிரி ஆச்சு. வீணா வனஜா, ஹாய் வனஜா. சூப்பர் 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 அஸ்வின் ப்ரோ. மெதுவா ஒரு காதல் பாட்டா? என்ன ஒரே காதல் பாட்டா இருக்க? டே கர்மாவா? ஸ்ரீமந்த் சொல்லுங்கள். ஸ்ரீமந்த் ஃபஸ்ட்டு டைம் சேனலை பார்க்குறவங்க லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டே கண்ணா லவ் யூடா. டே கண்ணா லவ் யூடா. சாப்பிட்டீங்களா? இனிமே தான் சாப்பிடணும் ரவி, பசிக்குது வேறு, எனக்கு பசியில தான் எனக்கு. திடீர்னு லைவ் வந்திருக்கீங்க, உங்களெல்லாம் பார்க்கணுன்னு ஆசையாக இருந்தது, அதனால் வந்து. ஏண்டா தங்கம் வரக்கூடாதா? அறிவழகன், டியர் அழகி, வாங்க, ஃபஸ்ட்டு டைம் சேனலை பார்க்குறீங்க தானே, லைக் போட்டுக்கோங்க. 1 ரெக்வஸ்ட்டு அதில் அக்செப்ட் பண்ண, அதை பண்ணிட்டேன்டா. எத்தனை வாட்டிடா பண்ண சொல்கிற? அதுதான், அதுக்கு மேலே வேறு எதுவும் இல்லை என்கிட்ட. அதுவே பர்சனல்டா. ஏ பேர பெண்ணே, என்ன சாப்பிட்டாய்? நல்ல ரகம் தூங்கினாயா? பேர பெண்ணேவா? இல்லை செல்லம், நைட்டு தூக்கம் வந்து கொஞ்சம் கம்மி தான். என்னானே தெரியல. நைட்டு வந்து நான் படுக்கிறேன், லேட்டாக தான் தூங்குறேன். காலையில் 10 மணிக்கு தானே முழிப்பு வரணும், சீக்கிரமே 6 மணிக்கு கால் அடிக்குதுங்க. ஒரு சவுண்டு கேட்டால் கூட டக்குனு முழிப்பு வருது. அதுக்கப்புறம் மறுபடியும் நான் தூங்குறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு தூங்குறேன், மறுபடியும் 8 மணிக்கு முழிப்பு வருது. என்னோடய தூக்கமே ஸ்பாயில் ஆகுது கைஸ், என்னானே தெரியல. ஒரு துளி சவுண்டு கேட்டால் கூட முழிப்பு வந்து போகுது. அதுக்கப்புறம் நான் தூங்கவே ரொம்ப கஷ்டப்படுறேன். நியூ இயருக்கு ஊட்டிக்கு போகலாமா? இங்கே இருக்கா? நியூ இயருக்கு நான் என்றைக்குமே வீட்டு கதவை சாத்தினது கிடையாது, வீட்டில் தான் இருப்பேன். ஏன்னா முதல் வருஷம் தொடக்கத்துலேயே நம்ம நல்ல விஷயம் செய்யணும். அந்த டைமில் ஊரா காளி மாடு மாதிரி ஊரை சுற்றிக்கிட்டே இருந்தோம்னா அதே மாதிரி தான் அந்த வருஷம் போகும். வீட்டோட ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். நியூ இயரில் என்றைக்குமே ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அனாவசிய டூருக்கு சுற்றி பார்க்குற காசை அனாவசியமாக ஒரு தேவையான பொருட்களை வாங்கி வீட்டில் வைக்கணும்.
வருஷத்துக்கு முதல் நாள் பிறக்குதுன்னா அந்த வருஷம் முதல் ஏதோ ஒரு பிரயோஜனமாக வீட்டுக்கு தேவையான பொருளை வாங்கணும், ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், வீட்டில் சாப்பாடாக்கி சாப்பிடணும். ஏன்னா அப்போ தான் அந்த நாளுடைய தொடக்கம் அந்த வருஷம் ஃபுல்லாக அதே மாதிரியே இருக்கும். எதுக்கு கஷ்டப்பட்டு தூங்க என்னன்னு தெரியல, அப்படி தான் இருக்குது 2 டேஸாகவே எனக்கு. டிஆர் அழகி ஹாய். கரெக்டு தான் நாடார், அது நிறையாவே இருக்குது. ஃபேக் ஐடினால ரத்த அழுத்தம் நிறையாவே இருக்குது, மன அழுத்தம் நிறையா இருக்குது. விஜய் சாப்பிட்டு இனிமேல் தான் சாப்பிட்ணும். பிரசாந்த் அக்கா ஹாய் சொல்லுங்கள். சேம் எனக்கும் 3 o'clock தூங்கிட்டு 5:30க்கு எந்திரிச்சு பட்டு தூக்கம் அதே தான் எனக்கு அப்படி தான் ஆகுதுடா, என்னன்னே தெரியல எனக்கு. ஹாய் செல்லம், ஹாய் ஐயப்பன், ஹாய் டிஆர் அழகி. 1-to-1 மெம்பர்ஷிப் அவைலபிளாக கிடையாது. 1-to-1ன்னா என்னம்மா கொஞ்சம் சொல்லுங்கள், எனக்கு புரியல. அது என்ன எல்லாரும் 1-to-1ன்னு கேட்குறீங்க, எனக்கு அது என்ன அர்த்தம்? செல்லக்குட்டி மூஞ்ச காட்டேன், தோ பார்த்துக்கோங்க. நல்லா இருக்கேனா, அழகா இருக்கேனா? உன் நேம் என்ன? என்னோட பேர் நிலா. விஜய் ஃபஸ்ட்டு டைம் சேனலில் பார்க்குறவங்க லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீனை டபுள் டாப் இப்படி பண்ணிங்கன்னா லைக் விழும். ட்ரை பண்ணுங்கக்கா, எல்லாருமே ட்ரை பண்ணுங்க காய்ஸ். டபுள் டாப் பண்ணுங்கள், இந்த மாதிரி பண்ணுங்கள் எல்லோரும். ஃபஸ்ட்டு டைம் சேனலில் பார்க்குறவங்க டபுள் டாப் பண்ணுங்கள். ஒரு 100 லைக்காவது கொடுத்துருங்க. டே டைமில் லைவ் வந்திருக்கேன் ரொம்ப மாதத்துக்கு அப்புறம். எனக்காக ஒரு 100 லைக் கொடுக்க முடியுமான்னு பாருங்கள். டபுள் டாப் பண்ணுங்கள். இப்படி மேலே டிபியை தொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலை. ஆல் பட்டனை கொடுத்தா தான் நெக்ஸ்ட் டைம் என்னோடய லைவ் உங்களுக்கு வரும். ஓகேவா? ஆயா மூஞ்ச பார்த்துக்கிடுங்க. ஓகே பிரேம், நீங்கள் ஏதோ ஃபஸ்ட்டு போட்ட கமெண்ட்டை வச்சு நீங்கள் நல்ல ஒரு ஜென்யூன் பர்சன் நினச்சி உங்களுடைய கமெண்ட்ஸுக்கு நான் ரிப்ளை கொடுத்தேன். ஆனால் உங்களுடைய கமெண்ட்ஸில் ஒரு வக்கர புத்தி இருக்குதுன்றது இதை வச்சு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா உங்களுடைய கமெண்ட்ஸில் வந்து விளையாட்டுக்கு சொல்லுவாங்கள்ல கிண்டல், அது மாதிரி எனக்கு உணர்வு படலை. நீங்கள் என்னைய நக்கல் பண்ணி என்னைய டம்மி பண்ணி என்னை அசிங்கப்படுத்தணுன்ற மாதிரி இருக்கும் உங்களுடைய கமெண்ட்டோடைய மோட்டிவேஷன். சாரி, நெக்ஸ்ட் டைம் உங்களுடைய கமெண்ட்ஸ் வந்தால் நான் ரிப்ளை கொடுக்கலன்னு எதுவும் வருத்தப்படாதீங்க, ஓகேவா? டியர் 1-to-1 மீன் லைவ் ஒன்லி ஃபார் மீ. லைவு ஒன்லினா என்ன லைவு எனக்கு புரியல. இப்போவும் எனக்கு புரியல. உங்களுக்கு மட்டும் கேட்குறீங்களா? லைவ் ஒன்லி ஃபார் மீனா உங்களுக்கு மட்டும் லைவ் அப்படி கேட்குறீங்க? உங்களுக்கு மட்டும் அப்படின்னா பர்சனல் ஆக்சஸ் மெம்பர்ஷிப் லைவ் இருக்குது, அதுதான் உங்களுக்கு மட்டும். நீங்கள் மட்டும் பார்த்துக்கலாம். கூட கும்பலாக கோவிந்தா அடிக்காமல் நீங்கள் பர்சனலாக என்கிட்ட பேசலாம். அதுக்கு தனி ஆப்ஷன் இருக்குது. அது பர்சனல் ஆக்சஸ் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் அது. அதுக்கப்புறம் ஆல் ஆக்சஸை நீங்கள் பார்த்துக்கலாம் 34 டேஸ்க்கு. எஸ், ஹாய் பியூட்டி, ஹாய் பிரபு, ஹாய் லவ் யூ சொல்லுங்கள். நிலா செல்லம். அப்புறம் வந்து ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணி லைக் போட்டுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சாட்சி மேலே இருக்கிற டிபி டச் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். நிலா செல்லம் பர்சனல் ஆக்சஸ் பற்றி சொல்கிறாரு, பர்சனல் ஆக்சஸ் பற்றி கேட்குறாரு. அதுதான் 1-to-1ன்னு அர்த்தமா? ஓகே. சாரியில் லைவ் வரலாம்ல, இது டே டைமு. நான் எப்படி கடைக்கு போயிட்டு வந்தால் அப்படியே லைவ் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு டைம் நம்மளோட சேனலை யாரெல்லாம் பார்க்குறீங்களோ மறக்காமல் ஒரு லைக்கு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் மெம்பர்ஷிப்பில் என்ன ஸ்பெஷல்? வெரி ஸ்பெஷல். நம்ம மெம்பர்ஷிப் எப்போவுமே ஜாயின் பண்ணால் முடிக்க மாட்டேன்டியா. லவ் யூ அபு. எஸ் வெங்கடேஷன், ஹாய் கோபிநாத். யா, உங்கள் நேம் என்ன? என்னோட பேர் நிலா. ஏன் மாஸ்க்கு? சும்மா போட ஆரம்பித்தா அது அப்படியே கண்டினியூஸ் ஆகிடுச்சு. நான் ஃபஸ்ட்டு டைம் இல்லை நிலா, டெய்லியும் ஒன்று பார்த்து தான் தூங்குறேன். ஓகே வசந்த், சூப்பர். அக்கா வணக்கம். செந்தில் வணக்கம். மாஸ்க் இல்லைன்னா அழகாக இருப்பீங்க, என்ன பண்ணுறது, பார்த்துக்கலாம் விடுங்க. அப்புறம் நீங்கள் என்ன ஒர்க்கு பண்ணுறீங்க? இப்போதைக்கு நான் ஒரு யூடியூபராக இருக்கிறேன். இதை தாண்டி பர்சனலாக நான் ஒர்க்கும் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். அது நான் பர்சனல் என்றைக்கும் அதாவது லைவ்லலாம் சொன்னது கிடையாது. மெம்பர்ஷிப் மீன் ஹவு லிமிட்டா? இதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. ஹவு லிமிட் அப்படின்னா எதுக்கு ஹவு லிமிட்டு? எனக்கு அதான் புரியல. சாப்பிட்டீங்களா?
தலை ஹாய் தலை, இப்போதான் மனசில் நினச்சேன் தலை, என்ன பாப்ஸ் எல்லாம் காணோம், யாருக்கும் நோட்டிஃபிகேஷன் போகலையோ. எஸ்கியூஸ் மீ மை கம்மிங், உள்ளே வரலாமா? வெரி குட் ஆஃப்டர்நூன் வீணோ, வெரி 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 குட் ஆஃப்டர்நூன் செல்லம். ரொம்ப கரெக்டாக மேனேஜ் பண்ணிட்ட பட்டு அந்த கமெண்ட்ஸுக்கு. ஓகே 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 ஹனி, ஹாய் ஹனி. என் தெய்வமே, உங்கள் தெய்வீக மல்லிகைப்பூ மாதிரி மணக்குமா? வெரி 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 வாசனை பயங்கரமாக மணக்குங்க, சூப்பராக மணக்கும் ஸ்டீபன். மார்னிங் டைம்லலாம் வெரி ஸ்பெஷலாக மணக்கும். லெகின்ஸு டாப் இல்லை, வெறும் டாப். லெகின்ஸ் நான் போடலை, இதுக்கு லெகின்ஸ் தேவையில்லை. யூ ஆர் மை ஃபேவரட் பர்சன்ஸ். தேங்க்யூ டாப் ஸ்டார், தேங்க்யூ. லைவ் மீன்ஸ் யூ ஆர் டாக்கிங். ஓகே மெம்பர்ஷிப்பு வாட் யூ வில் டூ? லைவ் மீன்ஸு யூ டாக்கிங். ஓகே, மெம்பர்ஷிப்பை பற்றி கேட்குறீங்களா? மெம்பர்ஷிப்பில் வந்து எல்லாமே அன்லிமிட்டட் தான். அது அன்லிமிட்டட் வந்து பர்சனல் ஆக்சஸ்ஸு, லிமிட்டட் வெரி லிமிட்டட் வந்து சில்வரு பிளாட்டினம். எப்படியெல்லாம் கேட்குறாங்க பாரியா. நான் மொபைல் ரீசார்ஜுக்கு மட்டும்தான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அன்லிமிட்டெடு பேக்கா என்னது பேக்கு, அப்புறம் வந்து லிமிட்டெடு பேக்கு. ஐயோ ஐயோ. வேறு என்று லெக்கில் டாப்பா? அப்புறம் வந்தால் வேர் ஆர் யூ ஃப்ரம்? நான் இப்போதைக்கு கல்பாக்கத்தில் இருக்கிறேங்க. வாய்ஸ் கூப்பிட்டு தேங்க்யூங்க தேங்க்யூங்க. இனிமே தான் சாப்பிட்ணும் தலை. ஃபுல் மீல்ஸ் மாதிரி சொல்கிறேன், வேறு என்ன பண்ணுறது? அவர் லிமிட்டடுன்னு கேட்டார்னா அப்படி தானே சொல்லணும். மெம்பர்ஷிப் எவ்வளவு? சும்மா பேசுவீங்களா? சும்மா பேசுகிறதுக்குன்னா நான் என்ன சொல்கிறது, நீங்கள் பர்சனல் ஆக்சஸ் எடுத்துக்கோங்க, அதில் நம்ம ஷோ லைவையும் பார்த்துக்கலாம், அப்பப்போ டைம் கிடைக்கிறப்போ என்கிட்ட பேசிக்கலாம். இல்லை சில்வர் பேக் எடுத்துக்கோங்க, அந்த மாதிரி வேணும்னு. அதுலேயும் இருக்குமா? ஷோ இருக்குது, அதுலேயும் இருக்குது, கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ வருவேன். பலாப்பழத்தில் ஈ நிற்பது போல் மெசேஜ் வந்துக்கிட்டே இருக்கா? அப்படி சொல்கிறீங்களா குமார்? ஃபஸ்ட்டு டைம் சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் லைக்கு, சப்ஸ்கிரைப், ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வெரி ஸ்பெஷல் நைட்டு மெம்பர்ஷிப் லைவ் இருக்குது. நீங்கள் எந்த லெவலை சூஸ் பண்ணி எடுக்கிறீங்களோ அந்தந்த லெவலுக்கு ஏற்ற மாதிரி ஹாட் அண்ட் கிளாமர் இருக்குங்க. நீங்கள் சில்வர் எடுக்கிறீங்கன்னா சில்வருக்கு தகுந்தா போல் இருக்கும், பிளாட்டினத்துக்கு தகுந்தா போல் இருக்கும். சாரி, இதில் பிளாட்டினம் இருக்காது, சில்வரு, கோல்டு, ஸ்பெஷல் ஷோ, விஐபி, பர்சனல் ஆக்சஸ், எக்ஸ்க்ளூசிவ். சாரிங்க, நான் சிற்பி 92ல் இருக்கிற சேனலை வந்து இதில் மென்ஷன் பண்ணிட்டேன். சாரி, இதில் வந்து பிளாட்டினம்லாம் இருக்காது, இதில் வந்து ஸ்ட்ரைட்டாகவே சில்வர் கோல்டு அந்த மாதிரி இருக்கும். சும்மா பேச அவர் மெம்பர்ஷிப்பு பேமெண்ட் பண்ணுவாரான்னு கேளுமா? பண்ணுவீங்களா? ஜாயின் பண்ணுறதுன்னா பண்ணிக்கோங்க. கோல்டு விஐபி எவ்வளோ? நீங்களே டிபியை டச் பண்ணி நீங்களே பார்த்துடலாம். டிபியை தொட்டிங்கன்னா ஜாயின் பட்டன் காமிக்கும், ஜாயினை தொட்டிங்கன்னா மெம்பர்ஷிப்போட லிஸ்ட் அப்படியே வரும், நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சாரி ஃபார் கொஸ்டின்ஸ் அகைன் ப்ளீஸ். மெம்பர்ஷிப் இஸ் வித்தவுட் ட்ரெஸ்ஸஸ் ஆர் நோ? சாரி ஃபார் ஆஸ்கிங், ப்ளீஸ் டோன்ட் மிஸ்டேக் மீ. நீங்கள் ஒரே ஒரு சில்வரை ஜாயின் பண்ணுங்கள், இதே கமெண்ட்டை நீங்கள் அங்கே கேளுங்க, உங்களுக்கு நான் ரிப்ளை கொடுக்குறேன். இல்லையா, இந்த லைவ் முடிஞ்ச உடனே அப்டேட் ஆகும் இல்லையா, அப்டேட் ஆனதுக்கப்புறம் கமெண்ட்ஸில் இதே கமெண்ட் அப்படியே போடுங்க, உங்களுக்கு நான் ரிப்ளை டைப்பிங் மூலயமா கொடுக்குறேன். வாய் மூலயமா நான் சொல்ல முடியாது, ஏன்னா இது காமன் லைவு, ரெக்கார்டட் லைவு. என்னோடய வாய்ஸில் நான் எந்த ஒரு இதையும் இதில் சொல்ல மாட்டேன். நீங்கள் கேட்ட அனைத்துக்குமே இருக்குது, அது எந்தெந்த ஆக்சஸ்ன்னு நான் உங்களுக்கு ரிப்ளை மூலயமா கொடுக்குறேன். நண்பா இன்னைக்கு ஒர்க்கு இல்லையா? இருக்குது, அது நான் போயிட்டு இப்போ தான் வந்தேன் வீட்டுக்கு. இன்ஸ்டாவில் நான் இது வரைக்கும் லைவ் வந்தது கிடையாது கைஸ், நான் யூடியூப்பில் மட்டும்தான் இருக்கேன். என்னோடய ஒரிஜினல் சேனல் நேம், ஃபஸ்ட்டு சேனல் சிற்பி 920 கிரீன்வேஸ், செகண்ட் சேனல் சிற்பி 922 கொடைக்கல் மழை, அவ்வளோதான். இதை தாண்டி நீங்கள் வெளியில் எங்கெல்லாம் பார்க்குறீங்களோ அது அத்தனையும் ஃபேக் ஐடி, ஒன்று கூட ஒரிஜினல் நான் கிடையாது. நான் ஒரிஜினல் யூடியூப்பில் மட்டும்தான். என்ன தர, என்ன வேணாலும் தரேங்க, எடுத்துக்கோங்க. ஐயோ செல்லுங்களே, ஃபஸ்ட்டு டைம் சேனலில் பார்க்குறவங்க மறக்காமல் இப்படி டபுள் டாப் பண்ணுங்கள். இந்த டிபியை இப்படி தொடுங்க, தொட்டிங்கன்னா ஜாயின் பட்டன் காமிக்குது, இந்த ஜாயினை தொட்டுட்டு மெம்பர்ஷிப் லிஸ்ட்டு வந்துருச்சு. இதில் உங்களுக்கு என்னென்ன ஆக்சஸ் வேணுமோ பார்த்து நீங்கள் செலக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க.
பெரிய பெரிய ஆக்சஸாக எடுத்துகிட்டா ஆல் ஆக்சஸும் நீங்கள் ஃப்ரீயாக பார்க்கலாம். மேலே தெரிகிற சப்ஸ்கிரைபை தொட்டு ஆல் கொடுத்துருங்க காய். சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க காய். ஃபஸ்ட் டைம் சேனலில் பார்க்குறவங்க. பகல் ஆனால் சீதா மாதிரி இருக்கா, நைட்டு ஆனால் சிலுக்கு மாறிடுவா. இல்லை நிலா உனக்கு அடி விழும். மில்க்கு கொடுங்களா? கிச்சனில் எங்கள் வீட்டில் மில்க்கு இல்லைங்களே, இருந்தால் உங்களுக்கு நான் கொடுத்துருப்பேன். உன்னுடைய பழைய வீடியோ பார்த்தேன், உனக்கு போட்டி நீதான். சத்யா அப்படியா? மெம்பர்ஷிப் லைவில் அதிக மாதிரி இருக்குமா? ஃபஸ்ட்டு நீ ஜாயின் பண்ணி காட்டு, அப்புறம் இந்த கேள்விக்கு நான் பதில் கொடுக்குறேன். ரிப்ளை பண்ணுங்க எப்போ சொல்லுங்க பன்னீர். ஹாய் மேம், மெம்பர்ஷிப் லைவ் இருக்கா? இருக்கு டியர், இருக்கு. சுவாமி சரணமா? ஐயோ ஏங்க இந்த மாதிரி கமெண்ட்டுக்கு நடுவில் சுவாமி சரணம்னு போட்டுட்ருக்கீங்க? சுவாமி சரணம் ஜாயின் பண்ணிட்டு கேளுங்க சொல்லுவாங்க. யூடியூப் மட்டும் வேற எங்கும் கிளைகள் கிடையாது. ஹாய் சூர்யா, வாங்க தங்கம், நல்லா இருக்கீங்களா? எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சாப்பிட்டீங்களா? வருண் பிரசாந்த், ஐ லவ் யூ. செம்மையாக இருக்கீங்களே, தேங்க்யூ சிவா. ஜாயின் பண்ணிட்டு கேளுங்க சொல்லுவாங்க. நானும் கல்பாக்கம் தான், டாப் ஸ்டார். பிரீத்தி, ஹாய் பிரீத்தி, ஐ லவ் யூ அக்கா. ஐ லவ் யூ டூ தங்கம். டூரிஸ்ட் எனக்கு பதில். விஸ்வநாத், ஹாய். பாபு, ஐ லவ் யூ டூ பாபு. கவி, மெம்பர்ஷிப்பு எப்படி இருக்கும்? வெரி ஹாட் அண்ட் கிளாமர். நீங்கள் செலக்ட் பண்ணுற லெவல் பேமெண்ட்டு கொஞ்சம் கொஞ்சம் ஹை ஆக ஹாட் அண்ட் கிளாமர் கூடுதலாக இருக்கும். அதுக்கப்புறம் உங்கள் விருப்பம். இப்போவே சிலுக்கு மாதிரி தான் இருக்கீங்க. அட பாவி, முடிஞ்சா என் கமெண்ட்ஸை படிடி. சொல்லுங்கள் எஸ், சொல்லுங்கள் எஸ். ஜே டல்வின், ஹாய் ஜே டல்வின், ஹாய் ஹாய். வருண் பிரசாத், அப்படி பேசணும் சொல்லுங்க. எப்படி பைத்தியமா நீங்க? விஜயலக்ஷ்மி, யூடியூப் மட்டும் வேற எங்கும் கிளைகள் கிடையாது. ஐ லவ் யுவர் ஹேர். மெம்பர்ஷிப் லைவ் இருக்கு ராஜ், வெரி ஹாட்டா. ரவி, ஹாய் ரவி, ஹாய். மீட்டிங் இருக்கான்னு கேட்குறீங்களா? என்ன மீட்டிங்? என்ன மீட்டிங்? உங்களை ஒரு தடவையாவது. ஹைச்சோ ராம். ஹாய் யாதி, ஹாய் ஹாய். கேடி, ஹாய் கேடி. ஜெயஸ்ரீ, கோகுலா, ஹாய். ராஜு விஜய், மெம்பர்ஷிப் லைவு நீங்கள் கேட்டதே கேட்டுட்ருக்காதீங்க ராஜு. ஒன் டைம் ஒரு சில்வர் இல்லை சாரி நீங்கள் கோல்டு ஜாயின் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு எதிர்பார்ப்பு ஃபுல்லாக அதுக்குள்ளே இருக்கு. ஏண்டி என்ன தினம் கோல்டில் இருந்து என்ன மறந்துட்டியா? சொல்லு தலை, என்னடா நீ கோல்டில் தான் மறந்து போகுதுடா. அந்த ஆக்சஸ் இந்த ஆக்சஸ் போட்டு குழப்பிடுற. உங்கள் ஹஸ்பண்ட் ரொம்ப லக்கி, டெய்லி சரவணன், இதுக்கு எனக்கு பதில் தெரியல சரவணன். என்னோட ஸ்மைலிங் மட்டும்தான் இதுக்கான பதில். மணிகண்டன், உங்களை ஒரு வாட்டி எனக்கு என்ன ரிப்ளைலாம் கொடுக்குறது தெரியல. உங்கள் ஹஸ்பண்ட் கொடுத்து வச்சவரா? தேங்க்யூ சாம்ராஜ். நாகராஜ், கண்ணன் சொல்லுங்கள். தௌகேர், விவேக், ஷூட்டர், பட்டர்ஃப்ளை. அப்புறம் அக்கா இன்னைக்கு எனக்கு பர்த்டே, உங்களா பார்க்கலாம். ஆனால் பர்சனல் ஆக்சஸ் ஜாயின் பண்ணால் பார்க்கலாம். முகமது, மணிகண்டன் ப்ரோ, டேங்கோ ஃபேக் ஐடி. டேங்கோ ஃபேக் ஐடிக்கா, யாரும் அதை நம்பாதீங்க, ரிப்போர்ட் அடிங்க. டேங்கோ ஃபேக் ஐடி, அதை பார்த்து யாரும் நம்பி உங்களோட காசெல்லாம் அதில் போய் வீணாக்கிடாதீங்க. ஏன்னா என்கிட்ட ஃபேஸ்புக்கு கிடையாது காய்ஸ், அது ஃபுல்லாகவே ஃபேக் ஐடி. இன்ஸ்டாவும் கிடையாது, ஃபேக் ஐடி. அதில் நிறையா உங்களை பழைய அதெல்லாம் ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி உள்ள வீடியோஸை நிறைய ஏஐ எடிட்டிங் பண்ணி உங்களை ஏமாற்றி காசை பிடுங்குவாங்க. தப்பான கேப்ஷனை போடுவாங்க. என்னுடைய வீடியோஸ் இப்படி காமிச்சு தெலுங்குல பேக்ரவுண்டில் யாரோ ஒருத்தவங்க பேசுவாங்க, அதை நம்பி உள்ளே போகாதீங்க. ஏன்னா உங்களோட காசு அதில் கட்டின உடனே உங்களை பிளாக் பண்ணி ஏமாத்திடுவாங்க. தயவு செய்து உஷாராக இருங்க. ஒரிஜினல் சேனல் எப்படி இருக்கும்னா, இன்ஸ்டாவில் ப்ளூ டிக்கோட இருக்கும். ப்ளூ டிக் என்னோட நேமோடைய நிலா 1151, அவ்வளோதான். இது மட்டும்தான் ஒரிஜினல். ஒன்லி ரீல்ஸ் மட்டும்தான் அதில் அப்லோடு. மற்றபடி இந்த பேமெண்ட் ஏமாற்றி பிடுங்குற மாதிரி கேப்ஷன் எல்லாம் இருக்காது. இப்போவும் நான் சொல்கிறேன் காய்ஸ், என் மீது மட்டும் கிடையாது, எந்த ஒரு சேனலாக இருந்தாலும்
நீங்கள் இன்ஸ்டாவில் எதில் பார்த்தாலும், ஃபேஸ்புக் ஃபேக் ஐடியில் எதில் பார்த்தாலும், நீங்கள் கேப்ஷனில் எந்த ஒரு ஒரிஜினல் ஐடிக்காரங்களும் தப்பாக கேப்ஷனை போட்டு காசு பிடுங்குற மாதிரி போடவே மாட்டாங்க. ஆனால் அப்படி அதே மீறி உங்களுக்கு ஒரு ஸ்கேனர்லாம் போட்டு ஏமாத்துறாங்கன்னா, நம்பரெல்லாம் போட்டு ஏமாத்துறாங்கன்னா, அது அத்தனை ஃபேக் ஐடி மட்டும்தான் பண்ணும். புரியுதா உங்களுக்கு? இந்த நாலேஜை மட்டும் எடுத்துக்கோங்க. என்னதுன்றல எத்தனை பெண்கள் தான் இருந்தாலும் நீங்கள் போடக்கூடிய கேப்ஷனில் ஒரிஜினல் சேனல்காரங்க யாரும் தப்பான கேப்ஷன் போடவே மாட்டாங்க. 5 வருஷமாக எல்லாருக்கிட்டையும் கேட்டேன், யாருமே பதில் சொல்லலை. நீங்களாவது சொல்லுங்கள், ஒரே ஒரு நாள் மட்டும் நிம்மதியா? அட பாவி குணா, நீ என்னமோ பெருசாக கேட்க போறேன்னு நான் உனக்கு ரிப்ளைலாம் கொடுத்தேன்டா. சொல்லுங்க. அட பாவி சொல்லுங்க. சோலோ காமல்ல அந்த ஐடி சொல்லாத பட்டு கேர்ஃபுல். இல்லை, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது சொல்கிறதுனால ஒன்றும் கிடையாது. எனக்கு தெரியல, அதான் கேட்குறேன். கோல்டுனா என்னன்னு சொல்கிறீங்க? கோல்டு வேறு ஸ்பெஷல். ஒன் டைம் கோல்டு ஜாயின் பண்ணி பாருங்கள். சிற்பி 922 கொடைக்குள் மழை சேனலில் ஒரு டைம் கோல்டுக்குள்ளே வந்துட்டு அந்த லைவை மட்டும் நீங்கள் பார்த்துருங்க. அதுக்கப்புறம் மற்ற ஆக்சஸ்க்கு நீங்களே ஆட்டோமேட்டிக்காக அப்கிரேட் ஆவீங்க. நான் சொல்லணும்னு அவசியமே கிடையாது. நல்லா பேசுகிறீங்க, அதனாலேயே உங்களுக்கு ரசிகர்கள் அதிகம். உண்மைதான் சேகர். உண்மையாக இருந்தால் ரசிகர்கள் எப்போவுமே நம்ம கிட்டேயே இருப்பாங்க. 1000 ஃபேக் ஐடி உருவாகினாலும் சரிதான். நம்ம என்றைக்குமே லைவில் பித்தலாட்டம் பண்ணக்கூடாது. இதில் நான் என்னன்னா என்னுடைய பர்சனலை பற்றி மட்டும்தான் கைஸ் நான் ஷேர் பண்ணது கிடையாது. ஆனால் என்னோடய லைவில் ஃபன் இருக்கும், ஹாட் இருக்கும், எல்லாமே கலந்து இருக்குங்க. நான் இல்லைன்னா சொல்லலை. கோவற நேரம் கோவப்படுவேன், கத்துற நேரம் கத்துவேன், பாட்டு பாடுவேன், டான்ஸு தெரியாத அப்படி கூட ஆடுவேன். நீங்கள் போடக்கூடிய கமெண்ட்ஸுக்கு மட்டும்தான் என்னோட ரிப்ளை இருக்குமே தவிர, அதை தாண்டி உங்களை இப்படி மயக்கணும், அப்படி மயக்கணும், இந்த பித்தலாட்டம், அந்த பித்தளை, இதெல்லாம் நான் சொன்னதே கிடையாது. என்னோடய லைவை நான் போட்டிருக்கிற இத்தனை வருஷத்து லைவை என்னோட சேனலுக்குள்ளே பாருங்கள். நீங்கள் போடக்கூடிய கமெண்ட்டுக்கு தான் என்னோடய ரிப்ளை இருக்குமே தவிர அனாவசிய பேச்சு நான் பேசினதே கிடையாது. கொஞ்சம் சுடிதாரை அட்ஜஸ்ட் பண்ணுங்க. ஆல்ரெடி அட்ஜஸ்ட் இருக்கு. உங்களை நான் பார்க்க போறீங்களா? பார்த்துக்கோங்க. இப்போ கேட்டீங்கள, இந்த மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் யாரும் படிச்சு ரிப்ளை கொடுக்க மாட்டாங்க. ஆனால் நான் ரிப்ளை கொடுப்பேன். அப்புறம் என்னடா இருக்கு லைவ்ல? சாப்பிட்டியா தூங்குனியான்னு பேசுறது மட்டுமா ஒரு இது லைவு? ஒரு கிளிப்பு, ஒரு என்ஜாய்மெண்ட், ஒரு தகதகப்பு, இதெல்லாம் இருக்க வேணாமோ? இதெல்லாம் ஒளிஞ்சது தான் சிற்பி 922 கிரீன் வேவ்ஸ் ஃபர்ஸ்ட் சேனல், சிற்பி 922 கொடைக்குள் மழை செகண்ட் சேனல் யூடியூபில் மட்டும். கல்யாணம் பண்ணிக்கலாம் வாங்க. யாத்துக்கார்ட்ட கேட்டுட்டுமா? அவன் என்ன சொல்றான்னு பார்த்து போண்டா. ஒத்துக்கிட்டா ஓகேடா. செகண்ட் மேரேஜுக்கு உனக்கு ஓகேவா? உங்கள் நைல்ஸ் காமிங்க. நைல்ஸ் கொஞ்சம் கன்றாவிதியாக தாங்க இருக்கும். நான் வெயிலில் அதிகமாக ட்ராவல் பண்ணுறதுனால கை டேன் ஆகிருக்கும். நல்லா இருக்காது, நானே ஒத்துக்கிறேங்க. மற்றவங்கள மாதிரிலாம் நான் சீன் போடல. கை சுமாராக தாங்க இருக்கும். அப்புறம் உங்களை பார்த்துட்டு ராட்சி நீ கேட்டதே கேட்டேன், நான் டென்ஷன் ஆகிடுவேன். சிற்பி 922 கொடைக்குள் மழை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். எல்லோரும் ஜாயின் பண்ணி ரெடியாக இருங்க. மெம்பர்ஷிப் லைவ் இருக்குது. டபுள் டாப் பண்ணுங்க. இப்படி டபுள் டாப் பண்ணிட்டீங்களா? அப்புறம் மேலே சப்ஸ்கிரைப் தெரியுது பாருங்கள், அது மேலே அதை எல்லோரும் தொட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இப்போ இல்லை, நான் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் சேனலை பார்க்குறேன், உங்களை எப்படி நான் நம்புறது அப்படின்னா, ஒரு 2 நாளைக்கு தொடர்ந்து காமன் லைவ் பாருங்கள். அதுக்கப்புறம் என்னை பார்க்க உங்களுக்கு தெரிஞ்சிடும்ல. ஓகே இத்தனை பேர் ஜாயின் பண்ணுறாங்க, அப்போ லைவ் பார்க்குறாங்க, லைவ் நல்லா இருக்குன்னு காமன் லைவில் ஷேர் பண்ணுறாங்க. அந்த ஜாயின் பண்ணவங்களோட நேம் கீழே க்ரீன் கலரில் மாறிடும். அவங்களுடைய குட் கமெண்ட் இருக்கு இல்லையா, அதை வச்சு நீங்கள் கணிச்சிக்கலாம். ஓகே, அப்புறம் கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் உங்களை யாரும் வற்புறுத்தலாம் கிடையாது. ஹாய் அஜித். ஹாய். ஆமாம் உண்மை. அப்புறம் ஒரு சாங்கெல்லாம் கேட்காதடா, அப்புறம் வியூஸ் இதாகிடும். லைவ் முடியிறப்ப பார்த்துக்கலாம். இந்த மாதிரி லைவ் போட யாரும் உங்களை மோட்டிவேட் பண்ண? இதுக்காக என்ன 10 பேர் மோட்டிவேட்டாக பண்ணுவாங்க? ஒரு காமெடி லைவ், காமெடியாக பேசிக்கிட்டு இருக்கோம், ஃபன்னு. இதுக்கு எதுக்கு மோட்டிவேட் பண்ணணும்? நமக்கே அறிவு இருக்குல்ல.
நம்மனா அடுத்தவங்கள பார்த்தா தட்டில் சோறு போட்டு சாப்பிட்றோம். நமக்கு பசிச்சா நம்மளே தானே தட்டில் சோறு போட்டு சாப்பிட்றோம். இதுக்கு எதுக்குடா அடுத்தவங்க மோட்டிவேட் பண்ணணும்? சுய புத்தி இருக்குது. சொல் புத்தி இருக்கிறவன் தான் வந்து சுய புத்தி இல்லாதவன் தான் 10 பேர் மோட்டிவேட் பண்ணணும். எனக்கு எதுக்கு மோட்டிவேட் பண்ணணும்? உனக்கு வேணா நான் மோட்டிவேட் பண்ணுறேன். சொல்லு. நீ என்ன வேலைக்கு போகாமல் வெட்டியாக இருக்கியா? சொல்லு. உனக்கு உன்னை மோட்டிவேட் பண்ணி உன்னை நான் நல்ல ஒரு வேலைக்கு அனுப்புறதுக்கு நான் ஏற்பாடு பண்ணுறேன். சொல்லு. நீ இருக்க நான் உங்கள் வீட்டுக்கு சாரிங்க. அப்புறம் வந்து மெம்பர்ஷிப் லைவ் என்ன ஸ்பெஷல்? வெரி ஹாட் அண்ட் கிளாமர். நீங்கள் எடுக்கக்கூடிய ஆக்சஸ் பொறுத்து நீங்கள் லைவை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். லைவில் அக்கா என்னுடைய ஓட்டு எனக்கே காய்ஸ், எனக்கே. வம்பில் இழுத்து விட்டுறாதீங்க, என்னோடது எனக்கே. யுவர் ஸ்பீச். ஹாய் சுவாமி. ஹாய். நம்ம மேரேஜ் பண்ணிப்போமா? ஹாய் மம்மியா. சொல்லுங்க ஸ்ரீ. ஹாய் 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 ஹாய். கோல்டு ஜாயின் பண்ணால் பார்க்கலாங்க. கோல்டுலேயே உங்களுக்கு தேவையானது கிடைச்சிருங்க. அதுக்கப்புறம் தாண்டின எக்ஸஸ் தாங்க மற்ற பெரிய ஆக்சஸ்லாம். எனக்கு உங்ககிட்ட கண்டிப்பாக நியூ கிஃப்ட் வேணும். அப்படியா? ஓகே, கண்டிப்பாக. மொத்தமும் நான் உங்களுக்கு தாங்க. அப்புறம் வந்து விக்னேஷ். ஹாய் விக்னேஷ். ஹாய்ங்க. நியூ இயர் ஆஃபர் இல்லையா? நியூ இயர் அன்னைக்கு பர்சனல் ஆக்சஸ் மெம்பர்ஷிப் போட்டுடலாம். டோன்ட் வரி. ஹாய் சொல்லுங்க. அதில் ஜாயின் பண்ணனா சிம்பிளியா? புரியலையே. சிவப்பிரியன், இந்திரன், பிரவீன், ஜேசி, மூர்த்தி, அக்கி, வருண் பிரசாத், வசந்த். சொல்லுங்க. எனக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க. பாலாஜி. ஹாய் பாலாஜி. ஹேமா. ஹாய் ஹேமா. டேனில், ராமர், செந்தில்குமார். உங்களை அன்புடன் வரவேற்கிறது சிப்பி 922 கொடைக்குள் மழை யூடியூப் சேனலில். மறக்காமல் நம்ம சேனலை லைக் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேலே தெரிகிற ஒயிட் கலரில் சப்ஸ்கிரைப் காமிக்குது, அது எல்லாரும் ஒரே டைமாக கை வச்சு தொடுங்க. பார்க்கலாமா எப்படி தொடணும்னு சொல்லி தரட்டுமா? உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாம் மிஸ் ஆகுதுன்னு யாரும் கவலைப்படாதீங்க. அதுக்கு தான் சூப்பர் சாட்டுன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இங்கே பாருங்கள், எல்லாரும் இந்த கமெண்ட்ஸ் பண்ணுற இடத்துல டாலர் சிம்பிள் இருக்குது. இதை தொட்டிங்கன்னா மேலே சூப்பர் ஸ்டிக்கர் சூப்பர் சேட்டுன்னு இருக்குது. இதை தொட்டு கூட நீங்கள் சூப்பர் சேட் பண்ணால் ஃபுல் ஸ்க்ரீன் உங்களுடைய கமெண்ட்ஸ் காமிக்கும். இல்லை வேண்டாம் அப்படின்னா ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த மெம்பர்ஷிப்பை தொட்டு க்ரீன் கலரில் இருக்கல இதை தொட்டு உள்ளே வந்துக்கலாம். லைக்கு சப்ஸ்கிரைப் ஆல் பட்டனை மட்டும் கிளிக் பண்ணிவிடுங்க கைஸ், மறக்காமல். நீ அஜித் ப்ரோ பர்சனல் ஆக்சஸ் ஜாயின் பண்ணுங்க ப்ரோ. கண்ணா. ஹாய் கண்ணா. காளிச்சரண். ஹாய் காளி. குமார். ஹாய். சூர்யா. ஹாய். முகேஷ், ரகு, யாஷ். ஹாய்டா பட்டுங்களா. ஜிஎஸ் ஸ்ரீதம். ஹாய். வெங்கஷ். லைன் ஆல்வேஸ். வெல்கம். அப்புறம் வந்து ரமேஷ், கேபிகே, கண்ணா, லோகித், சந்திரா. ஹாய். அப்புறம் வந்து ஸ்க்ரீனை வந்து டபுள் டச் பண்ணி லைக் போட்டுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஹே மேம். ஹாய் டிபி. ஹாய் வீரமணி. ஹாய் வீரமணி. அப்புறம் வந்து ஹாய் ஜெயபிரசாத். ஹாய் ஜெயா. ஹாய் சொல்லுங்க. அப்புறம் வந்து ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணி லைக் போட்டுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வெங்கடேஷ். ஒரு சில்வர் ஜாயின் பண்ணலாமா? பண்ணலாம் மனோஜ், பண்ணலாம். நல்லா இருக்கும். ஜாயின் பண்ணி பாருங்கள் ஒரு டைம். மெம்பர்ஷிப் லைவ் எத்தனை மணிக்கு அக்கா சொல்லுங்கள். நீங்கள் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணுங்கள், டைமை நான் நெக்ஸ்ட்டு சொல்கிறேன். ஹாய்லா. ஹாய் குணா. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மெம்பர்ஷிப்பு என்ன ஸ்பெஷல் இருக்குது? வெரி ஹாட்டுங்க, செம்மையாக இருக்கீங்க. தேங்க்யூ காளிச்சரண். கேகேபி. ஹாய். ரஞ்சித். ஹாய். சிப்பி 922 கொடைக்குள் மழை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இட்ஸ் தாரார். அப்புறம் என்ன மாதிரி கண்டென்ட்லாம் இந்த சேனல், ஆல் மல்டிபிள் கண்டென்ட்ஸும் நம்ம சேனலில் இருக்குது. சூர்யா அழகா இருக்கீங்க சிஸ். தேங்க்யூ டியர். என்னோட ரீல்ஸை பாருங்கள். என்னோட ரீல்ஸை பார்த்தா உங்களுக்கே தெரியும்
என்னோட சேனலில் ரீல்ஸ் நிறையா அப்லோட் பண்ணுறேன். வெறும் லைவ் ஸ்ட்ரீம் மட்டும் கிடையாது கைஸ், நிறையா லைவு, ரீல்ஸு, வீடியோஸு, காமெடி, ஃபன்னி, டான்ஸு, அப்புறம் வந்து ஹாட்டை எல்லாமே கலந்து தான் கைஸ் என்னோடய சேனலில் இருக்குது. நான் ஒரே மாதிரி கண்டென்ட் கிடையாது. என்னுடைய சேனலில் வந்து எல்லா கண்டென்ட்ஸுமே கலந்துருக்கு. திடீர்னு பார்த்தா ரொம்ப அறிவுபூர்வமாகவும் பேசுவோம், திடீர்னு பார்த்தா பைத்தியம் மாதிரியும் பேசுவோம், திடீர்னு பார்த்தாக்கா எது சம்மந்தமே இல்லாமல் கூட நாங்கள் பேசுவோம். சாரிங்க, டெலிகிராமெல்லாம் கிடையாது, ஒன்லி யூடியூப்பில் மட்டும்தான் நான் இருக்கேன். டெலிகிராம் ஃபேக் ஐடி, இன்ஸ்டா ஃபேக் ஐடி, டேங்கோ ஃபேக் ஐடி, ஃபேஸ்புக் ஃபேக் ஐடி, எல்லாமே ஃபேக் ஐடி கைஸ். ஒன்லி யூடியூப்பில் மட்டும்தான் நான் இருக்கேன். அக்கா உங்கள் தேங்க்யூ விஜய். இன்னும் கொஞ்சம் சுரி நீ ஜாயின் பண்ணி பாரு, காமன்லே கேட்டுட்ருக்காது. என்னங்க டோரா மாதிரி பேசுறீங்க? சிம்ம ரகசியத்தை சொல்லாத. நேம் வந்து நிலா. அக்கா உங்கள் வீடியோவை நான் இது வேறையா சாரோ? சரி, ஓகே ஓகே. எனக்கு என்ன கஷ்டம் உங்களுக்கு? பதி உகல் உங்களுக்கு இவ்வளோ கஷ்டமா? அடேங்க அப்பா, என்ன ஒரு கஷ்டங்க உங்களுக்கு. வந்துட்டா வாட என் தங்கோ, ஷிஃப்ட் பண்ணிட்டியா? ஆர் யூ கிரேசி? நான் நீட்டி பிளேஸா? ஹேர் லாங் ஷார்ட்டா? ஒரு புயல் வந்து போன மாதிரி இருக்கு. இன்னும் வரும் பாருங்க, நான் லைவ் இன்னும் ஒரு 5 minutesல அதே மாதிரி ஒரு புயல் வரும். ஹே வாட்ஸ் யுவர் நேம்? நிலா. ஹாய் தலா, என்ன சாப்பிட்டீங்கக்கா எல்லாரும்? இன்னைக்கு லஞ்ச் என்னென்ன உணவுகள் உங்கள் வீட்டில்? தேங்க்யூ காய். மெம்பர்ஷிப் லைவ் எத்தனை மணிக்கு சொல்லுங்கள். டெய்லியுமே நைட்டு கம்பல்சரி 12 மணிக்குள்ளே மெம்பர்ஷிப் லைவ் டெய்லியுமே இருக்கும். டே டைமில் நீங்கள் ஜாயின் ஆச்சுன்னா நான் கண்டிப்பாக வருவேன். இப்போ டே டைமில் ஜாயினிங் ஆகலை. ஒருவேளை நீங்கள் ஒரு 2-3 பேர் கோல்டில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்காக ஒரு சாம்பிளாவது வந்து இப்போ நான் காமிச்சிட்டு போயிடுவேன். என்னோடய மெம்பர்ஷிப் லைவ் நான் இப்படி தான் இருக்குன்றதை உங்களுக்கு கொஞ்சம் உணர்த்திட்டு போவேன். ஆனால் நீங்கள் அதுக்கு ஒரு 2-3 பேராவது கோல்டு மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணணும். சொல்லிட்டேன் அப்படின்னா வராமல் இருக்க மாட்டேன். மற்ற சேனல் எப்படின்னு எனக்கு தெரியாது. நான் ஜாயின் பண்ணுங்க, இப்போ நான் மெம்பர்ஷிப் வருவேன்னு சொன்னேன்னா கண்டிப்பாக வந்துடுவேன். ஃபஸ்ட்டு டைம் தானே என் சேனலை பார்க்குறீங்க. போக போக என் லைவை நீங்கள் பார்க்க என்னோடய கேரக்டர் என்ன, என்னோடய குணங்கள் என்ன, நான் எப்படிப்பட்ட ஆளுன்னு உங்களுக்கே தெரிய ஆரம்பிச்சு. அப்புறம் நான் கோல்டு இருக்கேன்னு இல்லை, ஆல்ரெடி ஜாயினிங்கில். இப்போ ஏன் கண் எதிர்க்க ஜாயினிங் ஆகணும். கோல்டு மெம்பர்ஷிப்பு கம்மி தான். மேலே இருக்கிற டிபி டச் பண்ணி பார்த்துட்டு வாங்க. டச் பண்ணுங்க, ஜாயின் பட்டன் காமிக்கும். ஜாயினை தொடுங்க, செகண்ட் ஆப்ஷன்லேயே கோல்டு காமிக்கும். குழந்தை இருக்காங்க உங்களுக்கு. அப்புறம் நெய்ல காட்டுங்க ப்ளீஸ். லயன் ஆல்வேஸ் பர்சனல் ஆக்சஸ் எடுத்துக்கணும். அதுக்கு நீங்கள் லயன், நீங்கள் கேட்குறது பர்சனல் ஆக்சஸில் இருக்கு. சமைக்க சோம்பலாக இருக்குது, ஹோட்டல் போகலாம்னு முடிவு பண்ணிட்டீங்க சாப்பிட்றதுக்கு. அப்படியா? சூப்பர் சூப்பர் சூப்பர். அக்கா ஷால் போடலாம்ல? ஏண்டா நார்மலாக தானே இருக்குது இந்த ட்ரெஸ். நார்மல் இதை விட மோசமாக ரோட்டில் போட்டு போகிறாங்களே. இந்த ட்ரெஸ்ஸுக்கு ஷாலெல்லாம் போட்டால் எடுக்குமா? இது வந்து ஷார்ட் இது வரைக்கும் இருக்கும், முட்டி வரைக்கும் தான் இருக்கும். விஐபி மெம்பர்ஷிப் என்ன ஸ்பெஷல்? நீங்கள் பார்க்க முடியாத அளவுக்கு பார்க்கலாம் விஐபியில். ஹாய் மேம். ஹாய் ராஜா. ஹாய். ஹிந்திலாம் தெரியாதுங்க. ஹிந்தி ஒன்லி தமிழ் மட்டும்தான். எனக்கு இங்கிலீஷ் கூட அந்த அளவுக்கு தெரியாது. அந்த பையன் நுண்டியல் தெரியுதுன்னு சொல்லியிருக்கான். தேங்க்யூ தமிழ், தேங்க்யூ தமிழ், தேங்க்யூ. ரொம்ப டயர்டா? ஓகே ஓகே ஓகே. ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணி லைக் போட்டுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. ஆமாம் சூப்பர் பாலு, இது பொழப்பு தான். உங்களுக்கு பொழப்பு இல்லையா?
இது எங்களுக்கு பொழப்பு தான். உங்களுக்கு பொழப்பு இல்லை அப்படின்றதுக்காக நான் இல்லைன்னு சொல்ல முடியுமா? எங்களுக்கு இதான்ப்பா யூடியூப் தான்ப்பா பொழப்பு. எங்களுக்கு யூடியூப் தான் பொழப்பு. யூடியூபர்ஸ் எல்லாருக்குமே யூடியூப் தான் பொழப்பு. நீ எந்த ஊர் மேன்? நான் வந்து கல்பாக்கம். ஒயிட்டி நேத்துல இருந்து என்னை வச்சு செஞ்சுட்டு இருக்க. டோன்ட் வரி டியர். இன்னும் கொஞ்சம் அக்கா வேர்ல்டில் ஜாயின் பண்ணிக்கோங்க, கோல்டு ஜாயின் பண்ணிக்கோங்க, எல்லாமே பார்க்கலாம். ஹரிஷ் ஹாய் ஹரி. கிரிக்கெட் ஹாய் கிரிக்கெட். கொஞ்சம் பின்னாடி போய் நிற்கணுமா? அப்புறம் வந்து லூ நாடார், நீங்கள் தான் யாரோ ஏமாற்றிட்டீங்கன்னு கேள்விப்பட்டேன். யாரோ உங்களை நம்பி ஒரு 1.5 லட்ச ரூபா போட்டு விட்டு நீங்கள் இல்லைன்னு சொல்லிட்டீங்களாமே நாடார். பார்த்து நாடார், பின்னாடி தேடி வர போகிறாங்க ஆட்கள், உஷாரிங்க. யாரும் ஏமாத்தாதீங்க நாடார். விமல் ரவி ஹாய் ரவி. ஏன்னா நாடார் விமல் உங்களை பற்றி தான் ஒரு லைவில் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஏதோ ஒரு பொண்ணுக்கு ஆசையை காட்டி நீங்கள் ஏமாற்றி பிடுங்கிட்டீங்களா? பார்த்து காய்ஸ், பொண்ணு விஷயம். விமலு நாடார், பொண்ணு விஷயம் பார்த்து உஷாரு. பொண்ணெல்லாம் ஏமாற்ற நினைக்காதீங்க. பொண்ணுங்க படை எடுத்து திரண்டு வந்து உங்களை நார கிழிச்சு போட்டுருவாங்க ரோட்டில். வாட்டர் ஹாய் வாட்டர். ரவி ஹாய் ரவி. ஜாயின் பண்ண முடியலையா? அப்போ நான் நீங்கள் குரோமில் போயிட்டு டெஸ்க்டாப் மோட கிளிக் பண்ணிவிட்டு CP922 குடைக்குள் மழைன்னு யூடியூப் சேனலை சர்ச் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா ஜாயின் பண்ண முடியும். எப்போ வேணாலும் ஆனந்த். ஆனால் நீங்கள் ஜாயின் பண்ணி நான் டேட்டு கொடுப்பேன், அவ்வளோதான். பர்சனல் ஆக்சஸ் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஹாய் பாப்பு. ஹாய் 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 ஹாய். போயிட்டாங்க சக்தி, போயிட்டாங்க. அக்கா உங்களை பார்த்தாலே இது வேறையா? இன்னைக்கு நிஜமாவே ஒர்க்கா? என்னடா ஷிஃப்ட் பண்ணியிருக்கல, ஒர்க் அப்போ அதிகமாக தான் இருக்கும். அக்கா செல்லக்குட்டி எனக்கு ஒரு கெஸ் கோட. தாய்மா சொல்லுங்க தமிழ். காய்ஸ் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. CP922 குடைக்குள் மழை யூடியூபில் மட்டும் நம்ம சேனல். மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க காய். அப்புறம் உங்களை பார்த்தாவே இது வேறையா வேர்ல்டு? இன்னைக்கு நிஜமாவே ஒர்க்கு. இன்னும் இவன் திருப்பி அதே சொல்லிக்கிட்டு இருக்கான். ஏதோ உள்குத்து வச்சு சொல்கிறானா? ஏதோ பெருசாக எட்டி பார்க்குது உங்கள் கழுத்துக்கு. என்னது அது? டாலருங்க, டாலர் பெண்டட். ரொம்ப நேரம் பேசிட்டீங்க தண்ணிய கொடி. பரவாயில்ல, என்னோட மெம்பர்ஷிப் காரங்களுக்கு என் மேலே எவ்வளோ அக்கறை பார்த்தீங்களா? டார்லிங் ஹாய் டார்லிங். அக்கா ரிப்ளை பண்ணுங்க. நீ கேட்குறது மோசமாக கேட்குற. இதில் எப்படி நான் ரிப்ளை வேறு கொடுக்க முடியும்டா? சில்வரை விட கோல்டு ஒரு படி ஹாட்டு கூடுதலாக இருக்குங்க. உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக வேணால் சில்வர் எடுத்துக்கோங்க, இல்லை எனக்கு இதை விட கூடுதல் வேணும்னா கோல்டு எடுத்துக்கோங்க. ராதிகாவா? இல்லைங்க, என் பேர் நிலா. ஹனி மூணாறு போய் சாப்பிட்டு பட்னி உட்காராத. தோ போய் சாப்பிட்றேன்டா, இரு லைவ் முடியட்டுமே, இன்னும் 11 நிமிஷம் இருக்கு. உங்கள் ஃபேஸ் காட்டலை. ஃபேஸாக முக்கியம் செல்லம். லைவ் ஹேண்டில் பண்ணி ஸ்மூத்தாக கொண்டுட்டு போகிறோம் இல்லையா, அந்த திறமை போதாதா காய்ஸ்? ஃபேஸாக முக்கியம். ஃபேஸ் கவர் பண்ணி இருந்தாலும் ஃபேஸ் திறந்து போட்டுட்ருக்கிற மாதிரி ஒரு லைவை நடத்துகிறாங்க இல்லையா, அந்த அளவுக்கு நான் ஒரு ஃபேன்ஸ் பட்டாளத்தையே என்னோடய சேனலுக்குள்ளே நான் உருவாக்கி வச்சுருக்கேன். இது நமக்கு போதாதா காய்ஸ்? முகத்தை காட்டி போடுறவங்களுக்கு கூட எனக்கு வியூஸ் போகுதா, ரசிகர்கள் இருக்காங்களா, எனக்கு அதை பற்றிலாம் எனக்கு தெரியல. என்னோடய சேனலில் ஒரு நேரம் வியூஸ் போகும், வேறு நேரம் வியூஸ் கம்மியாக இருக்கும், அதை விட்டுடுங்க. ஆனால் ரசிகர் பட்டாளுங்கன்னு ஒன்று இருக்குது இல்லையா, நான் ஃபேஸ் கவரே பண்ணாலும் எனக்குன்னு ரசிகரை நான் உருவாக்கி வச்சுருக்கேன். எனக்கு அதுவே பெரிய விஷயம், அது போதும். என்ன அக்கா அவ்வளோ பேக்கேஜ் வச்சு? ரொம்ப கம்மிங்க, ரொம்ப லோ பேக்கேஜ் தான் எல்லாமே. நீ ஏன் பியூட்டிஃபுல்லாக இருக்க? அப்படியா? எஸ்கியூஸ் மீ. எஸ்கியூஸ் சொல்லுங்கள். விஐபி மெம்பர்ஷிப் டைம் என்ன? ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி 1000 கேள்வி கேட்காதீங்க. நான் இவ்வளோ தெளிவாக சொல்லியிருக்கேன். மீறி நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு, உண்மையாக ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க லைவ் அப்டேட்டுன்னு ஒன்று ஆகுங்க. அதுக்கப்புறம் இந்த லைவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சு நீங்கள் எப்படின்னு பார்த்துக்கோங்க. லைன் சூப். இது என்ன சேனல்? இது ஒரு காமன் சேனலுங்க. என்னடி டே டைம் வந்துட்டேன்டா, பார்க்கணுன்னு தோணுச்சு உங்கள் எல்லாரையும்.
அப்புறம் சிவா ப்ரோ அவன் வயிற்றெரிச்சலில் மெசேஜ் போடுறான். கண்டுக்காதீங்க, வயிற்றெரிச்சல் கமெண்ட்ஸ்க்கெல்லாம் கண்டுக்காதீங்க, ஒவ்வொரு ரெஸ்பான்ஸ் கொடுக்காதீங்க பாப்ஸு, அது கண்டுக்காதீங்க. ரோட்டில் நடந்து போயிட்டே இருக்கும்போது பள்ளம் மேடு ஸ்பீட் பிரேக்கு எல்லா ஸ்பீட் பிரேக்கும் ஒரே மாதிரியாக இருக்குது. ஒன்று அழகாக ஸ்மூத்தாக இறங்குது, ஒன்று ரொம்ப கடுக்கு முடுக்குன்னு இறங்குது, ஒன்று கரடு முரடாக ஏறி இறங்குது. எவ்வளோ பார்க்குறோம், விடுங்க. ஸ்பீட் பிரேக்கா? நம்ம லைஃபே ஒரு ஸ்பீட் பிரேக் மாதிரி தான் கைஸ். அவேர்னஸ் தானே அஜித். நீங்கள் என்ன பண்ணுங்க, ஒரு பர்சனல் ஆக்சஸ் எடுத்துக்கோங்க, உங்களுக்கான அவேர்னஸ் நான் அதில் கொடுக்குறேன். யூ ஃப்ரம் கல்பாக்கம் ரூபன். நவீன், ஹாய் நவீன் மேடம். அப்புறம் அந்த பூஸ்டர் மெம்பர்ஷிப் இருக்கா? அப்போது எனக்கு வேணும். ஐ லவ் யூ. மேரிடா நீங்கள்? ஆமாம் விக்டர், மேரிடு தான், அதனால தான் இந்த அளவுக்கு நாலேஜ் இருக்குது. நாடாரை பகச்சிக்கிறாத நிலா. நீங்கள் யாருன்னே எனக்கு தெரியலையே நாடா, நான் எதுக்கு உங்களை பகச்சிக்கணும்? நான் உங்களை இப்போதான் காமன் லைவ்லேயே பார்க்குறேன், இதில் நான் எங்கே பகச்சிக்கிறது சொல்லுங்கள்? நீங்கள் யாருன்னே எனக்கு தெரியல, சொந்தமாக பந்தமாக ஃப்ரெண்டாக யாருன்னு கூட இன்ன வரைக்கும் தெரியல. 2 கமெண்ட்டு தான் போட்டிருக்கீங்க, நீங்கள் கொடுத்த கமெண்ட்டுக்கு நான் ரிப்ளை கொடுத்துருக்கேன். எல்லாரும் போயிட்டு லைவ் சேட்டில் பாருங்கள், நாடாருடைய கமெண்ட்டுக்கு நான் சரியான பதில் தான் கொடுத்துருக்கிறேன்னு உங்கள் மனசுக்கு பட்டுச்சுன்னா எனக்கு ஒரு ரிப்ளை கொடுங்க. பாப்ஸ் இல்லை அறிவுரை சொல்கிற மாதிரி உள்ள நுழைய டேஞ்சரஸ். நாட்டேரி நாடார் விமல் யார் தெரியுமா? நான் சொல்லட்டுமா? நாடார் விமல் ஒரு ஃபேக் ஐடி. அவள் கிட்டத்தட்ட ஒரு 1 இயருக்கு முன்னாடி நம்ம சேனலில் விமல்ன்ற ஒரு நேமில் உள்ள பூந்து இந்த 600 ரூபா கொடுங்க 600 ரூபா கொடுங்கன்னு ஒருத்தன் ஃபேக் ஐடி வந்தான். ஞாபகம் இருக்கா? கண்டிப்பாக பாப்ஸுக்கு ஞாபகம் இருக்கும். ஏன்னா அது நான் பிளாக் பண்ண நெக்ஸ்ட் ஐடி கிரியேட் பண்ணி வந்துக்கிட்டே இருப்பான். அவன் தான் இவன். அதில் வெறும் விமல் வச்சுருந்தானா, சேம் அவனுடைய டிபி மட்டும் சேஞ்ச் ஆகலை. என்ன ரீசன்னா, அவன் வைக்கிற ஆல் டிபிலையுமே அந்த ரெட்டை மேட்ச் பண்ணியிருப்பான். டிபியில் நேம் இருக்காது, ஒன்றும் இருக்காது. ஆனால் பிக்சரில் பார்த்தீங்கன்னா ரெட் ஷேடோ எல்லாத்துலேயுமே இருக்கும். அது அவனுடைய அடையாளம். ஃபேக் ஐடிக்குன்னு ஒரு அடையாளம் இருக்கும் இல்லையா? அது அந்த ரெட் ஷேடோ அவனுடைய அடையாளம். விமலன் ஆட் பண்ணாமல் நாடார் விமல்ன்றது அவனுடைய ஒரு ஃபேக் ஐடி. எனக்கு தெரியாமல் இல்லை பாப்ஸு. இதில் கமெண்ட்ஸ் போடுறவங்க எத்தனை பேர் ஒரிஜினல், எத்தனை பேர் ஃபேக் ஐடின்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணி லைக் போட்டுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்புறம் யார் லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை. ஃபஸ்ட்டு டைம் யாராவது பார்க்குறவங்க இருந்தால் இப்போ நான் கோல்டு மெம்பர்ஷிப்பு ஜாயின் பண்ண வருவீங்களா சொல்லுங்கள் ப்ளீஸ். நம்பி ஜாயின் பண்ணலாமா? அஜித் நீங்கள் கோல்டு ஜாயின் பண்ணுங்கள். ஒரு டைம் நான் மெம்பர்ஷிப்புக்குள்ளே வந்துட்டு போகிறேன், பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நான் உங்களை நம்பி ஜாயின் பண்ணலாமா? நீங்கள் இப்போ வருவீங்களான்னு கேட்குறீங்க. அது எப்படி? இப்போ வரலன்னா நைட்டு இருக்குது, 31 நாள் இருக்குது. 31 நாள் டெய்லி மெம்பர்ஷிப் லைவ் பார்க்க தான் போகிறீங்க. இப்போ நான் அப்படியே சப்போஸ் நான் இப்போ வரலை அப்படின்னா உடனே நீங்கள் ஜாயின் பண்ணதுலேருந்தே நான் இன்ன வரைக்கும் மெம்பர்ஷிப் லைவ் பார்க்காத மாதிரியே கமெண்ட்ஸ் போடுறீங்க. சப்போஸ் இப்போ ஜாயின் பண்ணுறீங்க, நான் இப்போ லைவ் வரலன்னு வச்சுக்கோங்க, அப்போ நீ நைட்டு பார்க்காம போயிடுவீங்களா? நாளைக்கு மெம்பர்ஷிப் பார்க்காம போயிடுவீங்களா? இல்லை அடுத்த நாள் பார்க்காம போயிடுவீங்களா? அப்புறம் நான் ஏமாத்தாமன்றீங்க. அப்போ நான் அடுத்த நாள் பார்க்குற லைவ்லாம் என்ன? அப்படி கேட்காதீங்க. இஷ்டம் இருந்தால் ஜாயின் பண்ணுங்கள், இல்லைனா விடுங்க. இல்லை நீ நைட்டுக்கு ஜாயின் பண்ணிக்கோ. நான் ஒன்றும் ஃபோர்ஸ் எல்லாம் பண்ண கிடையாதுங்க. என் சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது, ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்கிறது என்னுடைய கடமை. நான் சொல்கிறேன், உங்களுக்கு ஜாயின் பண்ண எப்போ தோணுதோ நீங்கள் அப்போ ஜாயின் பண்ணிக்கோங்க. சொல்லுங்கள் ரோர்லைன். ஹாய் ரோர்லைன். ஹாய் வேலு. ஹாய் ஹாய். சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்க எல்லாரும்? சுப்பு வாங்க சுப்பு. இனிய மதிய வணக்கம் நிலா. சாப்பிட்டாச்சா? நலமுடன் வாழ்க, நலமுடன் வாழ்க, சுகமே சொல்க. காட் பிளஸ் யூ ஆல். தேங்க்யூ சுப்பு, தேங்க்யூ சுப்பு. தேங்க்யூ டியர், தேங்க்யூ டியர், தேங்க்யூ. சொல்லுங்க லினி, சொல்லுங்க. அப்புறம் சங்கர் சேம் பிச். எனக்கும் சனிக்கு மூடு இல்லையா? எல்லாம் தெரிஞ்சவனும் எவனும் இல்லை, ஒன்றுமே தெரியாதவனும் எவனும் இல்லடி. ஆமாம் மித்ரா, உண்மைதான். எல்லா வேலையும் தெரியும், அவன் வாழ்க்கையில் உருப்படவே மாட்டான். எந்த வேலையுமே தெரியாது, அரைகுறை அவன் வாழ்க்கையில் செட்டில் ஆகிட்டு இருப்பான்.
சரி ஓகே, இன்னும் 5 மினிட்ஸ் இருக்கு. காமல் லைவ் முடிச்சுட்டு நான் சாப்பிட்டுட்டு மீண்டும் நைட்டுக்கு சந்திப்போம். ஃப்ரீ. ஹலோ பியூட்டிஃபுல் லேடி. ஹாய் ஸ்ரீனிவாஸ். ஹாய் ஜான். ஹாய். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைவ் முடிய போகுது. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா எல்லாரும்? டுடே நைட் என்ன மெம்பர்ஷிப்? டுடே நைட்டு தான் நான் அதை ஃபிக்ஸ் பண்ணுவேன். நைட்டுக்கு நேற்று என்ன மெம்பர்ஷிப் லைவ் போட்டேன்? நேற்று கோல்டு மெம்பர்ஷிப் வந்தேன்னு நினைக்கிறேன். சரோ நேற்று நைட்டு என்ன மெம்பர்ஷிப் லைவ் வந்தேன்? கோல்டு வந்தேன். இன்றைக்கி ஸ்பெஷல் ஷோ வருவேன். ஏன்னா நேற்று கோல்டு ஸ்பெஷல் ஷோன்னு சொன்னேன். கோல்டுலேயே எனக்கு ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. அப்புறம் ஸ்பெஷல் ஷோ நாளைக்கு வரேன்னு சொல்லி தள்ளி போட்டுட்டேன். ஸோ இன்றைக்கி வந்து ஸ்பெஷல் ஷோ மெம்பர்ஷிப் கண்டிப்பாக வந்துடுவேன். அது வந்ததுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட்டு கோல்டுக்கு வருவேன். ஆக மொத்தம் இன்றைக்கி நைட்டு ஸ்பெஷல் ஷோ கோல்டு 2 மெம்பர்ஷிப் லைவுமே இருக்கும். நான் இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்துடுவேன் லைவு. அப்புறம் கொஞ்சம் முன்னாடி உட்காரணுமா? என்னடி இருக்கும் பிஸியில் எல்லாம் மறந்து போகுது. உண்மைதான் சுப்பு, உண்மைதான். காய்ஸ் லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க. ஹலோ, கண்ணு சூப்பராக இருக்குங்க. தேங்க்யூ தேங்க்யூ முத்து. பாப்ஸ் இன்னும் ஒரு 20 ஒரு லைக் வாங்கிடலாம். பாருங்கள் இப்போ நம்மளோட ஃபேன்ஸ் எப்படி போடுறாங்கன்ட்டு. செல்லுங்களே, எனக்காக நீங்கள் லைக் போடணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி டபுள் டாப் பண்ணுங்கள் ஸ்க்ரீனை. ஒரே டைமை பார்த்து எல்லாரும் டபுள் டாப் பண்ணுங்க. லுக்கிங் க்யூட்டாக்கா. அப்பா கண்ணு வலிக்குது. ரொம்ப நேரம் லைட்டு வந்து டே டைமில் லைட்டு நைட்டில் தான் லைட் யூஸ் பண்ணுறேன். டே டைமில் யூஸ் பண்ணால் என்ன ஆகுறது? ஒரு ஃபோன் சுத்தமாக சார்ஜ் இல்லை, ஆஃப் ஆகிடுச்சு. அதான் இந்த ஐடியல். தேங்க்யூ தேங்க்யூ. சார்ஜ் போடு ஃபோனு. என்னடி வெறும் ஹாய் சொல்கிற, உன்னை டிவோர்ஸ் பண்ணிவிடுவேன். ரோலைன் ஜஸ்ட் ஒரு சில்வர் ஆக்சஸாவது போட்டுக்க டார்லிங். நான் நியூ சப்ஸ்கிரைபரா? ஓகே ஓகே. சங்கீதா வாங்க, வெல்கம் சங்கீதா சிஸ்டர். வாங்க வாங்க வாங்க. நல்லா இருக்கீங்களா? எப்படி இருக்கீங்க? என்ன சாப்பிட்டுட்டு இருக்கீங்க? அப்புறம் வந்து கோல்டு டைம் எப்போ மேடம்? கோல்டா நைட்டு மெம்பர்ஷிப்பில் நீங்கள் இப்போ ஜாயின் பண்ணலையே. பண்ணியிருந்தா அதை நான் இப்போ வந்திருப்பேன். யாருமே ஜாயின் பண்ணாததுனால தான் நான் நைட்டுக்கு தள்ளி வச்சுட்டேன். நைட்டுக்கு வந்துக்கிறேன். நான் தான் சொன்னேன் இல்லையா, ஒரு 2-3 பேராவது ஒரு கோல்டு ஜாயின் பண்ணியிருந்தா நான் இப்போ உடனே மெம்பர்ஷிப் லைவ் வந்திருப்பேன். ஸோ நீங்கள் எல்லாம் கேள்வி மட்டும்தான் கேட்டுட்ருக்கீங்க, யாரும் ஜாயின் ஆகலை. அதனால் நம்ம ஆல்ரெடி ஜாயினில் இருக்கிறவங்களுக்கு நான் நைட்டு லைவ் வந்துப்பேன். அது ரெகுலர் டைம். எப்போவுமே நைட்டு ரெகுலர் டைம் வந்து 12 o'clock மெம்பர்ஷிப் லைவ் வந்துடுவேன். காமன் லைவும் வந்துடும். மெம்பர்ஷிப் எப்போவுமே காமன் லைவ் நான் போட்டாலே மெம்பர்ஷிப் லைவ் முடிச்சுட்டு தான் தூங்குவேன் டெய்லியுமே. சாப்பிட்டீங்களா? உங்கள் கண்ணு நல்லா இருக்குது. தேங்க்யூ தேங்க்யூ தியா, தேங்க்யூ. சரி, நான் ஜாயின் பண்ணுறேன். ஓகே நண்பன், ஓகே. சரி, உன்னோட கதிர் செல்லங்களே இன்னும் ஒரு 12 லைக்கு தான் இருக்குது. 14 லைக்கு தான் இருக்கு. கொஞ்சம் பண்ண முடியுமா எனக்காக? டபுள் டாப் பண்ணுறீங்களா ஸ்க்ரீன் எல்லோரும் சேர்ந்து? இந்த மாதிரி டபுள் டாப் பண்ணுங்க காய்ஸ், சீக்கிரம். லைவில் என்ன தெரியும் சொல்லு. லைவில் நான் தெரிவேன். கோல்டுனா என்ன ஸ்பெஷல்? வெரி ஸ்பெஷலுங்க. லைவ் அப்லோட் ஆனதுக்கப்புறம் பாருங்கள், நான் நிறைய சொல்லியிருக்கேன். அக்கா எனக்கு ஒரு ஹாய் சொல்லக்கா. ஓகே ஓகே சரவணன், ஓகே. சிவா ப்ரோ திட்ட வேண்டாம், நான் இன்னும் சாப்பிடல. ஆமாம், நைட்டு காமன் லைவ் 20 minutes, மெம்பர்ஷிப் லைவ் வந்து 27 minutes. ஒரு டெமோ கிடைக்குமா? அதுக்கு டெமோக்குன்னா நீங்கள் சில்வர் பேக்கேஜ் எடுத்துக்கோங்க. சிற்பி 922 கொடுக்கல் மாதிரி நம்ம யூடியூப்பில் மட்டும்தான் நம்ம சேனல். சொல்லுங்கள் வருண் பிரசாத். வருண் சங்கீதாக்கா சொல்லுங்க. சங்கீதாக்கா இதில் தம்பி அண்ணன் எல்லாமே இருக்காங்க உனக்கு. நீ ஏதாச்சும்
கிடைச்சா தூங்கி எழுந்திரிச்சு வரேன். ஷஹா லைவ் அப்லோட் ஆனதுக்கப்புறம் பார்த்துக்கோங்க.